லிங்க புராணம் ஐந்தாம் பகுதி. ஈசனின் ஐவகை தோற்றம். சுவாத லோகித கர்ப்பத்தில் பிரம்மதேவர் ஈசனாரை தொழுது தியானிக்கும் போது ஈசனார் அவர் முன் அழகிய இளம் பாலகனாய் தோன்றினார். இது சத்யோஜாதம் என்னும் தோற்றம். படைப்பு கடவுளான பிரம்மதேவர் ஈசனார் திருவடிகளில் அர்ச்சித்து வேதங்களால் துதித்தார். அப்போது ஈசனார் திருமேனியிலிருந்து 4 முனிவர்கள் தோன்ற இத்தோற்றத்தை மனதில் தியானித்து ஈசனாரை வழிபடுவோர் சிவலோகம் அடைவர். 30வது இரத்த கர்ப்பத்தில் பிரம்மதேவனார் ஈசனாரை தியானித்த போது சடையில் பாம்பணிந்து கரங்களில் மானும் மழுவும் ஏந்தி ஈசனார் தோன்றினார். இத்தோற்றம் வாமதேவம் எனப்படும். அப்போது பந்த பாசம் அறுத்த தெளிந்த ஞானம் பெற்ற 4வர் ஈசனாரிடம் தோன்றி உலகம் உய்ய தர்மம் கடைப்பிடித்தும் மற்றவர்களுக்கு உணர்த்தியும் பல்லாண்டுகள் வாழ்ந்து சிவபெருமான் திருவடிகளை அடைந்தனர். இந்த திருவுருவை தியானித்து வணங்கி வழிபடுவோர் பிறப்பிறப்பு நீங்கி செஞ்சடையோன் தாள் சேர்வர். பீத கர்ப்பத்தில் நான்முகனாருக்கு எம்பெருமான் சடையில் இளம் மதி அணிந்து தோன்றினார். இத்தோற்றம் தத்புருஷம் எனப்படும். ஆனந்தம் கொண்டு பிரம்மதேவர் பரமனை வழிபட்டு வேதங்களால் துதித்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஈசனார் அழகிய காயத்ரியை உண்டாக்கி அவருக்கு அளித்தார். உத்தமமான காயத்ரியை பக்தியுடன் ஆராதிப்பவர்களுக்கு நரக வாசம் இல்லை, கைலாச வாசம் தேடி வரும். ஈசனார் திருமேனியிலிருந்து தோன்றிய 4வர் நரக வாசம் அளிக்கும் கர்மாக்களை நீக்கி பஞ்சாட்சரத்தை உணர்ந்து ஜபித்து முதலில் ஈசனார் திருவடியில் சேர்ந்தனர். இந்த தத்புருஷத்தை தியானித்து அவர் அடி தாமரையை வழிபடுவோர் பிறவி கடல் நீந்தி கைலையை அடைவர். நீலகர்ப்பத்தில் முக்கண்ணன் நெருப்பும் வாளும் கரங்களில் ஏந்தி கரிய ரூபத்துடன் தோன்றினார். இது அகோர ரூபம். மிக்க ஆனந்தத்துடன் பிரம்மதேவர் அகோர வடிவில் ஈசனாரை வழிபட ஐயன் மனமகிழ்ந்து வேண்டுவன கேள் என்று கேட்க பிரம்மதேவன் ஐயனிடம் என்றும் குன்றாத அன்பை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்போது சிவனார் யாராலும் யாகம் செய்யும் அந்தணரை தடுத்து நிறுத்த முடியாது என்று உரைத்தார். சிவமந்திரத்தை 1,00,000 முறை உச்சரித்தோர் பாபங்கள் நீங்கி கைலாயத்தில் வீற்றிருப்பர் என்று அருள்பாலித்து மறைந்தார். விஸ்வரூப கர்ப்பத்தில் மலரயன் சிவனாரை தியானித்த போது ஈசனார் சடையில் பிறை சந்திரன் நெற்றிக்கண் கோரை பற்கள் கொண்டு இருபுறமும் 2 மாதர்களுடன் தோன்றினார். அப்போது பிரம்மதேவர் சிவனாரின் இருபுறம் இருக்கும் மாதர்கள் யாவரென்று வினவ ஒருத்தி தேவர்களை ஈன்ற அன்னை, மற்றவள் வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் வாணி என்று கூறினார். இவ்வாறு இப்பகுதியில் பரமனின் ஐவகை தோற்றம் விவரிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் பகுதி நிறைவடைந்தது.